இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகலாம், அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகலாம்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா உங்களுக்கு டார்ச்சராக இருக்கா? என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு மார்க்குமோ ஒரு பிம்பிளே இல்லாத என்னோட ஃபேஸில் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகலாம், அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகலான்னு எல்லாருமே ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நானுமே பிளைண்டாக ஓகே எனக்கு ஸ்கின் கேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய பேரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நானுமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா ஒரு டைம் நான் வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராகிடும் உங்கள் ஸ்கின் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு அது எல்லாமே வந்து நல்லதே கொடுக்காது, மோசமாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிம்பிள்ஸ்லேருந்து பிரேக் அவுட்ஸ்ல நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது நான் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபிளே கிடையாது, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்கின் கேர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஷாக்ட். ஏன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அது நம்மளுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லை நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஈவன் டு அட்வைஸ் ஆல்சோ இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஒரு டைம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது எனக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு நினைப்போம். ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படும் போது அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நம்ம அதை மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுறதே கிடையாது. ஸ்கின் கேர் ப்ராப்ளம்க்கு அப்புறமா வாட் ஐ ஹவ் ரியலைஸ்ட் இஸ், சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வரலாம், பட் அது எனக்கு யூஸ் ஆகுமா, எனக்கு அது செட் ஆகுமா, என் ஸ்கின்னுக்கு என் ஸ்கின் டைப்புக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி, இல்லை என்னோட மனநிலைக்கு இது கரெக்டாக இருக்குமா, என்னோட தாட் ப்ராசஸ்க்கு இது ஒத்து போதா, இது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆல்சோ நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு சோஷியல் மீடியா இப்போலாம் ப்ரெஷர் ஆகிட்டு வருது, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கேன். சோஷியல் மீடியா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, மேபி நம்மளுக்கு ஒரு ரெக்ரியேஷனாக தான் நம்ம சோஷியல் மீடியாவை பார்க்கணுமே தவிர அதுவே நம்மளுக்கு ஃபுல் டைம் வேலையே கிடையாது. நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பேர் நம்ம அதில் அடிக்ட் ஆகியும் போயிருக்கோம். இன்றைக்கி ஸ்க்ரால் பண்ணாமல் ஒரு இடத்துல நான் ஒருத்தரை பார்க்கவே முடியாது, பிகாஸ் அவங்க அதுக்கு பழகிட்டும் வராங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸ்லி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ இது வாட் இஸ் த ரைட் வே, இல்லை இதுதான் கரெக்ட் வேவா அப்படின்ற ஐடியாவே நம்மளுக்கு தெரியாமல் போகும்போது we feel frustrated, somewhere we feel low. உலகத்தில் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு நம்மளே லோவாக ஃபீல் பண்ணிக்கிறோம். நம்மளை பற்றியே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். ஆனால் என்ன நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை போடுறதுக்காக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், நிறைய பீப்புள் அவங்க எல்லாருமே அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அவங்க அந்த மொமெண்ட்டில் உங்ககிட்ட காமிக்கிற பெஸ்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குது. அவங்க அதில் கஷ்டங்களும் படுவாங்க. சோஷியல் மீடியா வேண்டவே வேண்டாம்னு நினைப்பாங்க, இல்லை எனக்கு வீடியோஸே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஷூட் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஒர்க்கோ அவங்க கெரியரோ அது ரிலேட்டடாக இருக்கும்போது அவங்க பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேர்ல்டே பெர்ஃபெக்டாக இருக்குது, நான் தான் ஏதோ பெர்ஃபெக்டான இல்லை லைஃப் வாழலை அப்படின்னு நினைப்போம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். எனக்கு தேவையான ரெக்ரியேஷனுக்காக நான் அதை யூஸ் பண்ண போகிறேன், அதுவே என் லைஃப் கிடையாது. ஸோ இதில் நான் நிறைய மூழ்கிட்டேன். இது வந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி நான் வந்து இந்த ஓவர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் யுவர் ஃபோன். நீங்கள் நிறைய விஷயங்களை மியூட் பண்ணலாம், தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் டைவர்ட் பண்ணலாம். உலகம் அந்த ஃபோன் ஸ்க்ரீனோட ரொம்ப பெருசு. நீங்கள் ஒரு ஃபோனில் உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்குறத விட நீங்கள் நிஜமாவே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எப்படி வரையிறதுன்றதை நான் ஃபோனில் கற்றுக்கிறேன்றதை விட நீங்கள் நிஜமாலே ஒரு ட்ராயிங் கிளாஸில் போய் நீங்கள் வரைய உண்மையாக கற்றுக்கிட்டீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு புக்கை வாங்கி ட்ரை பண்ணால் கூட தட் இஸ் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் 1000 இருக்கட்டும், பட் நீங்கள் அந்த ப்ரெஷரை எடுத்துக்க போகிறீங்களா, அந்த ப்ரெஷர் எனக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்கள் ஃபோன் உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், எது எனக்கு தேவை, எனக்கு எது தேவையில்லை அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டாலே இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம்.